ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் டிஜே உடைய மைக் மீடியை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பழைய மைக்காக இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் இதுதான் கான்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பின்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன வருது அப்படின்றத போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10,000 rupees கிட்ட வந்துச்சு. இதில் பார்த்தோன்னா 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சிங்கிள் டிரான்ஸ்மிட்டரோடு தான் அவைலபிள் இருக்குது. பட் நான் 2 வாங்கிட்டேன் யூஸ் ஆகுமே அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓரத்தில் லைட்டாக பாக்ஸ் எழிஞ்சிருக்கு, குட்டி டேமேஜ். பட் உள்ளே எதுவும் ஐடியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே ஒரு பெரிய பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது. கேமராவும் அந்த பவுச்சுக்குள்ளேயே வந்துருது போல். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. டிஜேயில் இப்போ தான் ரீசெண்ட் ஆக்ஷன் கேமரா 5 வாங்கியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 30,000 கிட்ட வந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்டிவாக ஒரு கேஸ் வந்து அவங்க கொடுக்கல. நார்மலாக கேமரா மட்டும் ஒரு பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் இந்த மைக்குக்கு கேஸோட உள்ள என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பவுச் ஆக்சுவலி நல்லாயிருக்கு. இதே கூட கேமரா கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் போல். கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து 3 பவுச் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. விண்டு நாய்ஸை பிளாக் பண்ணுறதுக்காக மைக் முன்னாடி மாட்டி வச்சுக்கிறது. ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மெயின் ஐட்டம் வந்து இதுதான், ஏர்பாட்ஸ் வைக்கிறது மாதிரி. இந்த மைக் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த கேஸையே நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு இதை பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அந்த குட்டி விஷயத்தில் வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ 2 கேபிள் வந்துடுது. ஒரு ஆடியோ ஜாக் டு ஜாக் அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்எல்ஆர் கேமரா, அப்புறம் ஃபோனில் கூட நம்ம இந்த ஜாக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சி டைப் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவுச் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. 4 பீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. 2 பிளாக் அப்புறம் 2 கிரே கலரில். ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றை வந்து ஸ்பேராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுபோல் ஆஃப்டர் மார்க்கெட்டில் இது தனியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். மைக்கில் மாட்டுறதுக்கு ஒரு கிளிப்பு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. டஸ்ட் எதுவும் படாமல் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இதை இது மைக்குக்கு எந்த அளவுக்கு நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்பாஞ்சை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவும் மெயினாக ஸ்டிக்கியான சர்ஃபேஸில் அந்த ஹேர் வந்து ஒட்டிக்குது. இதில் அடிக்கடி டஸ்ட்டு சேர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மெயின் விஷயத்துக்கு வரேன். நம்மளுடைய மைக் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேஸே கொஞ்சம் சாலிடாக கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிட்டி வந்து ஃபீல் பண்ண முடியுது. மேலே டிஜே அப்படின்னு லோகோ கொடுத்துருக்காங்க. பின்னாடியே அதை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சி டைப்பு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறதும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து ஓப்பன் ஆயிடுது. ஏதோ ஒரு ட்ரெஷர் பாக்ஸை ஓப்பன் பண்ணுற ஃபீல் கிடைக்குது. ஓப்பன் பண்ணோடனே அந்த லைட் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ பைண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரத்தில் 2 சைடும் வந்து ரிசீவர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு. சென்டரில் இருக்கிறது வந்து அதான் ரிசீவரு. ஓரத்தில் வந்து டிரான்ஸ்மிட்டரு. ஸோ இதுதான் டிரான்ஸ்மிட்டரு. இதை நம்ம ஃபோனில் இல்லை ஏதாவது டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம், ரெக்கார்டிங் டிவைஸில். அது கீழே அட்டாச்மெண்ட் மாட்டுறதுக்கு நிறையா போர்ட்டு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ லேர்ன் பண்ணிக்கலாம். அதை உள்ளே வைக்கிறதும் நல்லாயிருக்கு. கீழே அந்த மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இயர்ஃபோனை கேஸில் வைக்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிரான்ஸ்மிட்டரு. 2 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 2யுமே சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாட்காஸ்ட்டு இல்லை ஈவெண்ட்டு 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்குன்னா 2 பேர் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரே வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே மேக்னெட்டும் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ மேக்னெட் யூஸ் பண்ணி நம்ம அதை மாட்டிக்கலாம் போல். அதுபோக அதுலேயே அந்த கிளிப்பும் வந்துடுது. நம்ம மாட்டிக்கிறதுக்கு ஷர்ட்டில் இல்லை பேண்ட்டில் எங்கேயாவது மாட்டிக்கிறதுக்கு கிளிப்பும் கொடுத்துட்றாங்க. நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் போல இருக்குது. 2-3 மைக்கு பார்த்துருந்தேன், ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் ஒரு கம்மியான ப்ரைஸில். அந்த மைக்கை வந்து இந்த டிஜே மைக்கோட கம்பேர் பண்ணி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு லேட்டராக செக் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். ஸோ இது வந்து பேர் ஆகிறதுக்காக பிளிங்க் ஆகிட்டுருக்கு. பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே லிங்க் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே அந்த ரிசீவரில் வந்து லைட்டு வேகமாக பிளிங்க் ஆரம்பிச்சிருது. ஸோ பைண்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க வாய்ஸ் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன் iPhone 13ல். இதோட ஆடியோ குவாலிட்டியும் இப்போ டிஜேயோடதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐஃபோனோட இதை கேளுங்க. பண்ணியாச்சு. இப்போ அந்த சவுண்டு கம்பேரிசனுக்காக இப்படி வீடியோ எடுக்கலாம் நினச்சேன். ஸோ இதை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆடியோ எப்படி இருக்குது, அப்புறம் இப்போது பேசிகிட்டு இருக்கிறப்போ ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வழக்கமாக ஃபோன் பக்கத்தில் போயிட்டு இப்படி தான் வாய்ஸ் ஓவர் வீடியோவுக்கு வந்து ஆடியோ கொடுத்துட்ருப்பேன், பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து இதில் அந்த டிஜேயில் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மைக்கை நான் ஒரு டிவைஸில் வந்து மாட்டணும். நான் என்னுடைய இன்னொரு ஃபோனை வந்து யூஸ் பண்ணி அதில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அந்த ரிசீவர் ஏதாவது ஒரு டிவைஸில் மாட்டுறதுக்கு ஒரு USB-C டைப் அடாப்டர் வந்து டிஜேயே கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கில் நம்ம கீழே மாட்டிக்கலாம் போல். இந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம மாட்டி வச்சுக்கலாம்.
2 பார்ட்லேயுமே எந்த சைடு போகணும் அப்படின்னு ஆரோ வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அந்த டைரெக்ஷனில் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மாட்டுறதுனால ரொம்ப டைட்டாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ரிசீவரை வந்து ஃபோனில் வந்து நான் மவுண்ட் பண்ண போகிறேன். ஆடியோ ஜாக்கில் கூட பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல. கீழே சி டைப் போர்ட்டில் வந்து நான் மாட்டிட்டேன். ஸோ இப்போ ஃபோனில் என்ன கட்டுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு டிவைஸே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடுச்சு டிஜேயோடைய மைக் வந்து மாட்டியிருக்கு அப்படின்னு. டிஜேயில் ஆல்ரெடி நான் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் கேமராக்காக. ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் ஆகிட்டு அது ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பெர்மிஷன் விஷயங்கள் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் அலோவ் பண்ணி அக்செப்ட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஃபோன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்மிட்டரில் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஸ்பாஞ்சை வந்து மாட்டி பார்க்கலாம். பார்க்குறதுக்கே கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. ஜஸ்ட்டு கிளிப் ஆன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மாட்டிக்குது, லைட்டாக எடுத்தோம் அப்படின்னா ரிமூவ் ஆயிடுது. இதில் வந்து ஆடியோ இப்படி தான் இருக்குது. இந்த ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இதில் அந்த மேலே மைக் கவர் போடல. ஸோ போட்டதுக்கப்புறம் அதில் ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணாதனால அந்த விண்டு நாய்ஸ் இதெல்லாம் பயங்கரமாக கேட்குது. அதில் மாட்டினதுக்கப்புறமா அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஒரு கிளியரான ஆடியோ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாட்டியாச்சு. ஸோ இன்னுமே அந்த நாய்ஸ் வந்து கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன், நாய்ஸ் இல்லாமல். ஹாய். ஸோ இதில் வந்து ஆடியோ இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்கா இல்லை எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஐஃபோனை விட இது கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு RX அப்படின்னு தான் காட்டுது. ஸோ இன்னொரு லைட் வந்து இன்னும் கனெக்ட் ஆகலை. ஸோ அதை அப்படி வெளியில் எடுத்தேன் அப்படின்னா கனெக்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஓகே இதுவும் இப்போ பேர் ஆகிடுச்சு. ஸோ நான் பாட்காஸ்ட் பண்ணுறப்போ 2 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா மைக்கை பக்கத்தில் வச்சு பேசிக்கலாம். ஸோ ஐஃபோனில் வீடியோ எடுக்கும்போது ஆப்வியஸாக நம்ம ஃபோனை கிட்ட வச்சு பேச முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு மைக் இருந்தது அப்படின்னா நம்ம ஆடியோ வந்து நாய்ஸ் இல்லாமல் கிளியராக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஷர்ட்டில் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேக்னெட் யூஸ் பண்ணி மாட்டலாம். அப்படி இல்லைனா அதிலே கிளிப் ஆன் கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப் யூஸ் பண்ணி நம்ம ஷர்ட்டில் எங்கேயாவது மாட்டிக்கலாம். மாட்டுறது நம்ம ஷர்ட்டில் இல்லை இந்த இடத்துல இப்படியே மாட்டி வச்சுக்கலாம். இது கூடயே பார்த்தோன்னா ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கிளிப்பும் இருக்குது. கிளிப்பு இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி ப்ளேஸ் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த மேக்னெட் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட் அப்படி ஷர்ட் ஒன்று வச்சுட்டு ப்ராப்பராக வைக்கலாம். மேக்னெட் அப்படி ஷர்ட் ஒன்று வச்சுட்டு இப்படி நம்ம மாட்டிக்கலாம் போல இருக்குது. ஸோ நல்லாவே நிற்கிது ஸ்ட்ராங்காக. பட் இழுத்தோன்னா வந்துடும் மேக்னெட் உள்ள போயிடுச்சு. அண்ட் ஸோ நம்ம ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த சி டைப் அடாப்டர் வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதோட சேர்த்து நம்ம அந்த கேஸ்குள்ளே வைக்கிற மாதிரி தான் அதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மைக்கையுமே அந்த ஸ்பாஞ்சோட நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸை மூடுறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. உள்ளே வைக்கிறப்போ மட்டும் அந்த ஸ்பாஞ்சு பாக்ஸில் மாட்டிக்காமல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அண்ட் இந்த பாக்ஸே டோட்டலாக நம்ம அந்த கேஸ்குள்ளே போட்டு கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது, சேஃபாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் டிஜே மைக்கை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.